வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மிச்சங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜப்பான், இருடா போயிராத, 2 பெட்டி அடிக்கணும் என்றார் வேணு. ஜப்பான் கையை துடைத்தபடி வந்து கொண்டிருந்த போது ஜப்பான் தலையை சொரிந்தபடி வந்து நின்றான். அவன் தலையை சொரிந்தான் என்றால் ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்காது. அட்வான்ஸ் கேட்கலாம், இல்லை சீக்கிரம் போவதற்காக இருக்கலாம். என்னடா தலையை சொரியிற? இன்னைக்கு அடிச்சே ஆகணும், அர்ஜென்ட்ரா. இன்னைக்கு டெலிவரி பண்ணி ஆகணும். இன்னைக்கு பல்ல காமிச்சா ஒன்றும் முடியாது. போ போ, போய் வேலை பாரு, விரட்டினார் வேணு. ஜப்பான் எல்லா பற்களும் தெரியும்படி சிரித்தான். மறுபடியும், இல்லை சார், இன்னைக்கு போயே ஆகணும், அதான் சொல்லிட்டு போகலாம்னு தயங்கினான். வேலை இருக்குதுங்கிற, நீ மறுபடியும் மறுபடியும் போகணுங்கிற. போடா, இன்னைக்கு ஒன்றும் போகண்டாம். இல்லைங்க சார், இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணுங்க, அதுக்கு தாங்க சீக்கிரம் போகணும்னு சொல்ல வந்தேன் சார். பொண்ணு பார்க்கவா? யாருக்குடா? எனக்கு தாங்க. மறுபடியும் சிரித்தான். இப்போது அதில் கொஞ்சம் வெட்கமும் இருந்தது. நைட்ல ஏடா பொண்ணு பார்க்க போவாங்க? ஏன்டா டூப் விடுற? இல்லை சார், இப்போ போனதும் கிளம்பிடுவோம். வீட்டில எல்லாம் ரெடியா இருப்பாங்க. வீட்டு பக்கத்திலேயே தான் சார் பொண்ணு வீடு. காலையிலேயே சொல்லியிருக்கலாம்ல. இப்படி திடீர்னு போகணும்னா எப்படி? பெட்டி யார் அடிக்கிறது? ஜப்பான் எதுவும் பேசாமல் மேனேஜரையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஃபிட்டர், ஜப்பான் போகணுங்கிறா? நேற்றுக்கே அனுப்ப வேண்டியது. நீங்க லேட் பண்ணதால ஒரு நாள் டிலே ஆயிருச்சு. இன்னைக்கு இவன் இவன் சொல்றத பார்த்தா இன்னைக்கு அனுப்ப முடியாது போல. உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த ஃபிட்டர் தங்கராஜிடம் சொன்னார் வேணு. திரும்பி நின்று பார்த்தபடி அவர் பேச்சில் கோபம் இருப்பதாக பட்டது அவனுக்கு. பொண்ணு பார்க்கவா? என்னடா ஜப்பான், திடீர்னு காலையில இருந்து எதுவுமே சொல்லல நீ? ஃபிட்டர் கேட்டார் ஆச்சரியத்துடன். ஃபிட்டிங் வேலையுடன் கம்பெனியில் சூப்பர்வைசர் போலவும் செயல்படுகிறார் தங்கராஜ். இல்லைண்ணா, காலையிலேயே டர்னர் கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம்னு இருந்தேன், மறந்துட்டேன் என்று சிரித்தான். அன்சார் கிட்டையா சொன்ன? ஓ, அப்ப எங்களையெல்லாம் பிடிக்கலையாக்கும். உங்களுக்கெல்லாம் இப்ப ஏத்தம் அதிகமாயிருச்சுடா என்றார் தங்கராஜ் கோபமாக. ஜப்பான் அதற்கும் சிரித்தான். சிரித்துவிட்டு திரும்பி மேனேஜரை பார்த்தான். சரிடா ஜப்பான், 8 மணிக்குள்ள வந்துருவியா? அப்படி வர்றதுன்னா போ, சங்கடப்பட வேண்டாம். இன்னைக்கு டெலிவரி பண்ணி ஆகணும். பார்ட்டி வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். ஓனர் கிட்ட என்ன பதில் சொல்றது? என்ன புரியுதா? மறந்துடாத. வந்து 2 பெட்டி அடிச்சு கொடுத்துட்டு போய்க்க. ஜப்பான் மறுபடியும் மண்டையை சொரிந்து கொண்டு யோசித்தான். 8 மணிக்குள்ள வர முடியாமா? என்னடா முடியாதா? நான் ஓனர் கிட்ட சொல்லிக்கிறேன், என்னமோ பண்ணிக்க. சொல்லிவிட்டு வேணு வேகமாக கிளம்ப. ஐயோ சார், சார், இதை போய் ஏன் சார் ஓனர் கிட்ட சொல்றீங்க? நான் வந்துடுறேன் சார் என்று பல்லை காட்டிவிட்டு இறங்கி ஓட ஆரம்பித்தான் ஜப்பான். மறுபடியும் 8 மணிக்கு வர வேண்டும் கம்பெனிக்கு. சங்கடத்துடன் வேகமாக எட்டி நடை போட்டான் வீட்டை நோக்கி. இந்த ஃபிட்டரையோ வைண்டரையோ இப்படி விரட்டி அடிப்பாரா இந்த மேனேஜர் வேணும்? மனதினுள் சொல்ல முடியாத வேதனை தோன்றியது. வீடு போக தினமும் 10 மணிக்கு மேலாக விடுகிறது. பொண்ணு பார்க்க போற இன்னைக்கு கூட விட மாட்டேங்கிறாங்களே. நானுன்னாலே எல்லாருக்கும் இளக்காரந்தான். ச்சே. ஓவர் டைம் என்ற பெயரிலோ இல்லை தனியாக 5-10 கொடுத்தோ இந்த வேலைகளை ஜப்பானிடம் வாங்கி விடுவார் வேணு. இரவு பகல் என்று எந்த நேரமும் கம்பெனியிலேயே இருந்தாக வேண்டிய சூழ்நிலை ஜப்பானுக்கு. பண்ணாரியின் மூக்கு பெரிதாக உருண்டு திரண்டு கொண்டிருக்கும். ஆனால் நீளம் இருக்காது. குடை மிளகாயை போல முகத்தில் மூக்கு மட்டும் அவ்வளவு பெரிதாக தனியாக தெரியும். இதனால் அவனது பெயர் ஜப்பான் ஆகி போனது கம்பெனியில். ஆரம்பத்தில் மேனேஜர் வேணு மட்டும்தான் ஜப்பான் ஜப்பான் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார். நாளடைவில் எல்லோருமே ஜப்பானுக்கு மாறிவிட்டார்கள். அவன் வீட்டில் கூட ஜப்பான் என்ற பெயரே நிலைத்து போய்விட்டது. பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள பாரதி நகரின் பின்புறம் ஒதுக்குப்புறத்தில் சங்கனூர் பள்ளத்தை ஒட்டிய சேரியில்தான் ஜப்பானின் வீடு உள்ளது. ஆரம்பத்தில் வண்டிதான் இழுத்து கொண்டிருந்தான் ஜப்பான். மோட்டார் பம்பு செட்டுகளை பார்சல் அலுவலகத்திற்கு வண்டியில் கொண்டு போகும் வேலை. பிறகு பார்சல் பெட்டி அடிக்க ஆரம்பித்து இந்த கம்பெனியில் சேர்ந்து இப்போது ட்ரில்லிங் வேலை, ஃபிட்டிங் உதவி என்று ஒர்க் ஷாப்புக்குள் வேலை. வேலை முடிந்த மாலையில் பிசிறுகளை அள்ளி கொட்டுவது உட்பட சகல வேலைகளுடன் பெட்டி அடிக்கும் வேலையும் செய்தாக வேண்டும்.
எதுக்குடா இப்படி கிடந்து பறக்கிற? ஜப்பானின் மாமா சத்தம் போட்டார். இல்ல மாமா, கம்பெனிக்கு மறுக்க போகணும். அர்ஜென்ட்டா 2 பொட்டி அடிக்கணும். அதுக்கோசரம் போகணும். என்ன அப்படிக்கு தலை போகிற அர்ஜென்ட்டு? நல்லது கெட்டது எதுவும் மனுஷனுக்கு இல்லையாடா? பொறவென்ன வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? கம்பெனியில் ஒன்றை தவிர ஆள் இல்லை பாரு. வேற யாருக்கும் பெட்டி அடிக்க தெரியாது மாமா. வெளியாளை கூப்பிட்டு அடிக்கட்டும்டா. என்ன சொல்வது என்று புரியாமல் ஜப்பான் மாமன் முகத்தை பார்த்தான். நீ ஒரு இளிச்சவாயன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். உன்னை சொல்லி குத்தமில்லடா, நம்ம சாதி செஞ்ச குத்தம் இது. நாமன்னாலே எல்லாத்துக்கும் இளக்காரந்தான். மாமனின் புலம்பல் ஆரம்பமானது. இனி இரவு முழுக்கவும் ஓய மாட்டார். தங்கள் இனத்துக்கு ஏற்பட்ட மான அவமானங்கள், சரிவுகள், நோக்காடுகள் என்று பேசிக்கொண்டே இருப்பார். எல்லோருடனும் மாமன் குடித்திருக்கிறார். மாமன் மட்டுமல்ல, இன்னும் சில உறவினர்களும் குடித்திருந்தார்கள். எல்லோரது பேச்சை வைத்தே புரிந்து கொண்டான். குடித்துவிட்டால் மாமனுக்கு இன உணர்வு தோன்றிவிடும். எவனுக்கு நாம குறைஞ்சிடல, நாம யாருக்கும் அடிமை இல்லை, இனி நாம குனியக்கூடாது என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விடுவார் ஆவேசம் வந்தவராக. சுய நினைவுடன் இருக்கும்போது மிக சாதாரணமாக ஒரு மனிதராகி விடுவார். வீட்டில் இருந்து புறப்படும் போதே இருட்டி விட்டது. சங்கனூர் பள்ளத்தின் விளிம்பில் இருந்த ஏராள குடிசைகளில் பள்ளத்தை ஒட்டி ஓரத்தில் இருந்தது பெண்ணின் வீடு. ரத்தினபுரியில் இருந்து உருவாகி வழி நெடுகிலும் உள்ள நகரின் அனைத்து கழிவுகளும் சாக்கடை தண்ணீரும் இந்த ஓடையில்தான் வந்து சேரும். சும்மா சம்பிரதாயத்துக்காக நடக்கும் பெண் பார்க்கும் நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது. தெருவை சேர்ந்த பக்கத்து வீட்டு நண்பர்களுடன் ஜாலியாக கிண்டல் அடித்து பேசிக் கொண்டிருப்பது சுவாரஸ்யமாக இருந்தது. இப்படி நண்பர்களுடன் பேசியே எவ்வளவு நாளாகிவிட்டது? பேசிக்கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. மணி 8க்கும் மேலாகிவிட்டது. கம்பெனிக்கு போக வேண்டும் என்ற நினைப்பு எழுந்தபோது மனம் சோர்வானது. பேசாமல் இருந்தால் நாளை மேனேஜர் கண்டபடி திட்டுவார். உன்னால அர்ஜென்ட் ஆர்டர் கூட அனுப்ப முடியாம போயிருச்சு, முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நான் வேற ஆளை வச்சிருப்பனே என்று நாளெல்லாம் எகிறிக்கொண்டே இருப்பார். முதலாளி வரைக்கும் பரவிவிடும். வார கூலி தரும்போது வேண்டுமென்றே ஓவர் டைம் பணத்தை பாக்கி வைத்து விடுவார். ஏன் வார கூலியை கூட அடுத்த வாரம் சேர்த்து வாங்கிக்க என்று சொல்லலாம். மாமனிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்றால் இங்கேயே வைத்து மனுஷன் கண்ட மேனிக்கு கத்த ஆரம்பித்து விடுவார். அப்பாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று நண்பர்கள் மத்தியில் இருந்து எழுந்து கொண்டான் ஜப்பான். மெல்ல வீட்டினுள் எட்டி பார்க்க எல்லோரும் உட்கார்ந்து கசமுசவென்று பேசிக் கொண்டிருந்தார்கள். மாமன் இவனை பார்த்து விட்டார். என்னடா என்றார் மிக சத்தமாக. எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் இவனை. ஒண்ணுமில்ல மாமோ, நேரமாகுதில்ல என்றான் தயங்கியபடி. ஆச்சுடா, சில விஷயங்களை இப்பவே பேசிக்கணுமில்ல என்றார் அப்பா. மூலையில் உட்கார்ந்திருந்த குப்பாயி இவனை பார்த்து சிரித்தாள். புதுசாக வெட்கப்பட்டாள். ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட பெண்தான் என்றாலும் இப்போது அவளிடம் புது மெருகு தெரிந்தது. அழகாகவும் தெரிந்தாள். சிரித்தபோது கன்னத்தில் குழி விழுந்ததாகப்பட்டது. ஜப்பானும் பார்த்து சிரித்து தலையாட்டினான். குறு நகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் என்ற பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. அவனுக்கு மிக பிடித்த பாட்டு இது. எனக்கு பொண்டாட்டிய வரப்போறவளுக்கு கன்னத்தில் குழி விழுகிறது. சிரிக்கும்போது ஐயா சந்தோஷத்தில் மிதக்க ஆரம்பித்தான் பெருமையுடன். இங்கேயே இப்படி வாசல் திட்டில் உட்கார்ந்து கொள்ளலாம் போலப்பட்டது. பாழாய் போன வேலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உடனே போயாக வேண்டிய கட்டாயம் எரிச்சலாக வந்தது. என்ன வேலை இது? பெண் பார்க்க வந்த இடத்துல தனக்குரியவளை பார்த்து ஆசை தீர ரசிக்க கூட முடியாத படிக்கு. இரவு 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. கம்பெனிக்கு செல்லும் போது காத்திருந்த மேனேஜர் லேட் ஆனதுக்கு திட்டினார். வேலை முடித்து வீடு திரும்ப நள்ளிரவு 1 மணி ஆனது. மறுபடி காலை 8 மணிக்கு கம்பெனிக்கு போயாக வேண்டும். படுக்கும்போது மிகவும் அலுப்பாக இருந்தது. குப்பாயியின் முகம் வந்து சந்தோஷம் காட்டியது. காலை கம்பெனிக்குள் நுழைந்தவுடனே அன்சாரிதான் ஆரம்பித்தான். என்ன ஜப்பான், டீ வடை உண்டா? ஓ, உண்டுங்க. கம்பெனியில் இருந்து சக தொழிலாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக டீயும் வடையும் வாங்கி கொடுத்தான் ஜப்பான். கல்யாணத்துக்கு கூப்பிடுவியாடா? என்னங்க ஃபிட்டர எப்படி கேட்குறீங்க? கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருப்பனா? நீங்கள்லாம் வந்தா சரி. இரு வீட்டார் அழைப்பாக பத்திரிகை அடித்து வந்தவுடனேயே முடிவு செய்து கொண்டான் ஜப்பான். முதல் அழைப்பிதழ் முதலாளிக்குத்தான் என்று.
அப்பாவுடன் முதலாளி வீட்டுக்கு சென்றபோது, வாடா என்ற முதலாளி இவர்களை உள்ளே அழைக்காமல் அவர் வெளியே வந்தார். சென்ற வருடம் வைண்டர் மூர்த்தியின் கல்யாணத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க செல்லும்போது உடன் ஜப்பானும் சென்றிருந்தான். வாங்க மாப்ள என்று அழைத்து வீட்டினுள் உட்கார வைத்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து முதலாளி உபசரித்தது ஞாபகத்துக்கு வந்தது. இப்போது என்னடாவென்றால் இவனை வெளியிலேயே நிற்க வைத்து முதலாளியும் படி இறங்கி வெளியே வருகிறார். கூப்பிட்டு திண்ணையிலாவது நிற்க வைத்திருக்கலாமே. நல்ல வேளை கம்பெனி நண்பர்களுடன் வராமல் அப்பாவுடன் வந்தேனே. வேதனையிலும் ஒரு சின்ன ஆறுதல் அவனுக்குள். தட்டில் வெற்றிலை பாக்குடன் கல்யாண பத்திரிகையை வைத்து பவ்யமாக கொடுக்க எடுத்துக்கொண்டார் முதலாளி. நீங்க வந்துதாங்க சாமி நல்லபடிக்கு நடத்தி வைக்கோணும் என்றார் அப்பா கும்பிட்டபடியே. ஆகட்டும் என்று சிரித்து கொண்ட முதலாளி 501 ரூபாயை தட்டில் வைத்து கொடுத்தார். சக தொழிலாளிகளுக்கு அழைப்பிதழ் கொடுக்கும்போது கட்டாயம் வரணுங்க. பிட்டரண்ணா அவசியம் வரணுங்க. அன்சாரி மறந்துடாதீங்க. ஒயிண்டரே வராம இருந்துராதீங்க. ஆமா என்று மிக வற்புறுத்தி அழைத்தான் ஜப்பான். கடைசியில் நீங்கள்லாம் வந்தாக்கா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமுங்க என்று சிரித்தான். 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். முதலாளியை நேரில் பார்த்து 5000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டிருந்தான் ஜப்பான். 2000 தான் கொடுக்க முடியும், மேனேஜர் கிட்ட சொல்றேன் வாங்கிக்க என்றார் முதலாளி. எந்த செலவை குறைப்பது தடுமாறி போனான் அவன். ஃபிட்டர் தங்கராஜ் வேலைக்கு சேர்ந்து 3-4 வருஷம்தான் ஆகி இருந்தது அப்போது. அப்பவே அவருக்கு 5000 கொடுத்தாரே முதலாளி. சின்ன வயசில் இருந்தே இந்த கம்பெனிக்கு நாயா உழைக்கிறேன் நான். எனக்கு வெறும் 2000மா? சும்மாவா கேட்குறேன், அட்வான்ஸா தானே கேட்குறேன். ஆற்றாமையில் மனம் குமைந்தான் ஜப்பான். அவனுக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மை என்ற அரக்கன் விஸ்வரூபம் எடுக்க தளர்ந்து போனான். விடு ஜப்பான், முதலாளிங்க குணமே இப்படித்தான். இதுக்கு போய் சங்கடப்பட்டு நீ ஏன் கண்டதையும் நினைக்கிற என்று அன்சாரிதான் ஆறுதல் படுத்தினான். ஜப்பான் கல்யாணத்துக்கு போவது குறித்து யாரும் எதுவும் கூறாமல் இருப்பது கண்டு, நாளைக்கு ஜப்பான் கல்யாணம் இருக்கே, நாமெல்லாம் போகணுமில்ல, ஒருத்தரும் கண்டுக்காம இருக்கீங்க என்றான் அன்சாரி மதியம் வாக்கில். அன்சாரி சொன்னதை காதில் வாங்கி கொள்ளாதவன் போல வேலையில் மும்முரமாக இருந்தான் மூர்த்தி. அவன் 3 பீஸ் மோட்டார் பாடியில் காயில் கட்டி கொண்டிருந்தான். மற்றவர்களும் மௌனமாக இருக்க கிர்லாஸ்கர் லேத்தில் ஷாஃப்ட் கடைந்து கொண்டிருந்த அன்சாரி லேத்தை நிறுத்திவிட்டு ஃபிட்டரை பார்த்து சொன்னான். போகாம இருந்தா நல்லா இருக்காது ஃபிட்டர். பின்னையும் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டுருக்கான் நம்மளை. போகாட்டி ரொம்ப சங்கடப்படுவான் ஜப்பான். அதான் ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம்னு. நாம போயே ஆகணுமாக்கும். காயில் கட்டி கொண்டிருந்த மூர்த்தி தலை நிமிர்த்தினான். என்ன சொல்ற மூர்த்தி, கூட வேலை செய்யற நாமே போகாம இருந்தா எப்படி? அதுக்கில்ல அன்சாரி. ஏதோ சொல்ல வந்தவன் தயங்கினான். கல்யாணம் எங்க? வீட்ல தானே பீட்டர் கேட்டார். பின்ன அவங்க மண்டபத்திலேயே வைப்பாங்க? கிண்டல் போல சொல்லி சிரித்தான் மூர்த்தி. சிரித்துவிட்டு, ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு ஒரு ஆளோ 2 ஆளோ போனா போதாதா என்றான். கல்யாணத்துக்கு போகாமல் தவிர்ப்பதிலேயே குறியாக கொண்டிருந்தது அவன் பேச்சு. நீங்க என்ன சொல்றீங்க ஃபிட்டர்? தங்கராஜை பார்த்து கேட்டான் அன்சாரி. அவங்க கச்சடா ஏரியாக்குள்ள போறதுனால சங்கடமா இருக்கு. மூர்த்தி சொல்றதுதான் சரின்னு படுது எனக்கும். யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்துருங்களேன். அன்சாரி எதுவும் பேசவில்லை. பெண்டுலம் போல உள்ளுக்குள் அசைவு. உடன் வேலை செய்யும் சக தொழிலாளி என்ற உணர்வு கூட இல்லாமல் அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்ற ஒரே காரணத்துக்காகத்தானே அவன் கல்யாணத்தில் கலந்து கொள்வதையே புறக்கணிக்கிறார்கள். வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? பிறகு ஏன் எல்லோருமே தயங்குகிறார்கள்? யோசித்தான் அவன். அவன் அறிவுக்கு வேறு எதுவும் புலப்படவில்லை. ஆக நகரில் நடக்கும் நவீன தீண்டாமைகளில் ஒன்றுதான் இதுவும். வேறென்ன? சக நண்பர்கள் மீது அவனுக்குள் இருந்த மரியாதை குறைந்து போவதை உணர்ந்தான். நீங்க வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். நான் நாளைக்கு போறேன் சற்று கோபமாக சொல்லிவிட்டு லேத்தை இயக்கினான் அன்சாரி. யார் பக்கமும் திரும்பவில்லை. தங்கராஜும் மூர்த்தியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அன்சாரி, நீங்க இங்க வந்துருங்க, காலையில நாம சேர்ந்து போகலாம். நானும் வரேன் என்றார் பெயிண்டர் ஜெயராஜ். சரிங்க பெயிண்டரே என்ற அன்சாரி வேறு எதுவும் பேசாமல் ஷாஃப்ட் கடைய ஆரம்பித்தான். மாலை 4 மணி சுமாருக்கு ஃபிட்டிங் டேபிளுக்கு சென்றான் மூர்த்தி. என்ன ஃபிட்டரே, கல்யாணத்துக்கு போலாங்கிறீங்களா? அதான் என்ன பண்றதுன்னு புரியல. பெயிண்டரும் சரின்னுட்டாரே.
கடைசியில நாம 2 பேர் தான் போகாம இருப்போம். அவங்க நல்ல பேர் வாங்கிக்குவாங்க. அவன் ஒரு ஓட்டவாயன். கல்யாணத்துக்கு ஏங்க வரலைன்னு கண்டதையும் கூசாம கேட்டு மானத்த வாங்குவான். பேசாம நாமும் போயிட்டு வந்துரலாமா? அதான் நல்லது. யாரும் போகாம இருந்தா சரி. நாம மட்டும் போகாம இருந்தோம்னா, நீங்க சொன்ன மாதிரி ஜப்பான் கிட்ட தப்பிக்க முடியாது. வருஷம் பூரா எல்லாத்துக்கிட்டயும் ஒளறிட்டு இருப்பான். ஓவர் டைம் வேலை செய்யும்போது தங்கள் முடிவை சொன்ன தங்கராஜ், அன்சாரி காலையில 9க்குள்ள இங்க வந்துருங்க. கம்பெனியில இருந்து எல்லாம் ஒண்ணா போலாம். எல்லாத்துக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணிக்கங்க. வரும்போது டவுன்ல இருந்து வால் கிளாக் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம சார்பா பிரசன்ட் பண்ணிரலாம். ஆளுக்கு 25 போட்டா போதும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்றார். சரிங்க ஃபிட்டர். ரொம்ப சந்தோஷப்பட்டான் அன்சாரி. ஒவ்வொருத்தருக்காக காத்திருந்து ஜப்பான் வீடு செல்ல 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. கண்டுபிடிக்க சிரமம் இல்லாமல் பாரதி நகரில் கடைசி பகுதியில் முன்புறமே இருந்தது ஜப்பானின் குடிசை வீடு. சின்னதாய் வாழை மரங்கள் கட்டி தெருவை அடைத்து பந்தல் போடப்பட்டிருந்த கல்யாண வீடு ஒருத்தர் கூட இல்லாமல் வெறிச்சென்று கிடந்தது. என்னது, ஒருத்தர் கூட காணோம்? வீட்ல தானே கல்யாணம்னா? விளையாடிக் கொண்டிருந்த பசங்களில் ஒருவன் இவர்களை பார்த்து, இப்படி நேரா போங்க, அங்கதான் கல்யாணம் என்றான். சாக்கடை ஓடும் வளைந்த தெருவை காட்டி. குறுகலான அந்த தெரு முழுக்க சாக்கடை தண்ணீர் வளைந்தும் நெளிந்தும் இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருந்தது. சகிக்க முடியாதபடிக்கு சங்கனூர் பள்ளத்தின் நாற்றம் வேறு. கட்டாயமாக்கப்பட்டது போல ஒவ்வொரு குடிசையின் முன்பும் குப்பையும் சாக்கடையும். நகரை சுத்தப்படுத்தும் மக்கள் வசிக்கும் பகுதியின் அசுத்தமும் அசிங்கமும் முரண்பாடான காட்சி அமைப்பாக தெரிந்தது அன்சாரிக்கு. என்ன அன்சாரி, போயிட்டே இருக்கு, நாத்த கொடல பொடுங்குதுங்க. மூக்கை பிடித்து கொண்டே வந்தான் மூர்த்தி எரிச்சலுடன். அதாண்டா இதாண்டா அருணாச்சல பட பாடல் இப்போது கேட்க ஆரம்பித்தது. தெருவை அடைத்து நீளத்துக்கு பந்தல் போடப்பட்டு ஒரு புறம் பாதி அளவுக்கு மறைக்கப்பட்டு பந்தி நடந்து கொண்டிருந்தது. ஏக கலைபரம். பந்தலின் முன்புறம் நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவர், வாங்க வாங்க என்று கும்பிட்டார் சிரித்தபடி. டேபிள் போட்டு மொய் வசூலித்து கொண்டிருந்தார்கள். டேபிள் மீது இருந்த தட்டில் 3 வாழைப்பழங்கள் மட்டுமே மீதியாக இருந்தது. ஈ மொய்த்தபடி. பாக்கு இல்லாமல் வெற்றிலை மட்டும் வாட்டத்துடன். பட்டு வேட்டி சட்டையில் பளீர் என்றிருந்த ஜப்பான் மணமேடையில் இருந்தே இறங்கி மகிழ்ச்சி பொங்க சிரிப்புடன் ஓடோடி வந்தான். கும்பிட்டபடியே வந்து, வாங்க பிட்டரண்ணா, ஒயிண்டரே வாங்க, அன்சாரி வாங்க, பெயிண்டர் அண்ணா வாங்க என்று தனித்தனியாக ஒவ்வொருவரையும் மிக அன்புடன் வரவேற்றான். ஒரு பெரியவர் வேகமாய் வந்து கலைந்து கிடந்த சேர்களை எடுத்து வரிசையாய் போட்டு, உட்காருங்க சாமி என்றார். தயாராய் வாங்கி வைத்திருந்த கூல் ட்ரிங்க்ஸை ஜப்பானே ஓடிப்போய் எடுத்து வந்து ஓப்பன் பண்ண, வேண்டாம் ஜப்பான், இப்பத்தான் வரும்போது டீ குடிச்சோம் என்று தடுத்தார் தங்கராஜ். பரவாயில்ல குடிங்கண்ணா, கூல் ட்ரிங்க் தானே. திறந்து நீட்டினான் அவன். சொன்னா கேளு ஜப்பான், எனக்கு வேண்டாம், பெயிண்டருக்கு கொடு. தங்கராஜ் பாட்டிலை வாங்கவே இல்லை. பெயிண்டர் வாங்கி கொண்டார். இன்னொன்றை உடைத்து அன்சாரிக்கு கொடுத்தான். ஸ்கூட்டர் சப்தம் கேட்க திரும்பி பார்த்தார்கள். மேனேஜர் வேணு. சார் வாங்க. ஜப்பான் கும்பிட்டபடிக்கு ஓடினான் வாசலுக்கு. பாக்கெட்டில் தயாராய் வைத்திருந்த கவரை எடுத்து ஜப்பான் கையில் திணித்தார் மேனேஜர். கூல் ட்ரிங்க்ஸை உடைத்து ஒருவர் ஜப்பானிடம் கொடுக்க அவன் வாங்கி, சார் இந்தாங்க என்று நீட்ட, வேண்டாம் ஜப்பான் என்றார். அவன் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் பாட்டிலை தொடவே இல்லை. சரி வாங்க சாப்பிடலாம் என்றான். இல்ல ஜப்பான், அவசரமா ஒரு பக்கம் போகணும். என்ன, நான் வரட்டா? தங்கராஜ் நான் வரங்க. ஸ்கூட்டரை நாடி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார் வேணு. ஜப்பானின் முகம் சுருங்கி போனது. இதுக்கு வராமலேயே இருக்கலாமே என்று நினைத்து கொண்டான். திரும்பி வந்து இவர்களை பார்த்து, சாப்பிடலாங்களா என்றான் பொதுவாக. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள, இந்நேரத்துல சாப்பாடா என்றார் தங்கராஜ். எங்க ஆளுங்களுக்கு சாப்பாடு தான் போடணும், இல்லைன்னா கோவிச்சுக்குவாங்க, அப்புறம் சண்டை தான் என்று சிரித்து கொண்டான் அவன். இல்ல ஜப்பான், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டோம்ல, போதும், நாங்க கிளம்புறோம் என்ற தங்கராஜ் எழுந்து ஹெல்பர் நடராஜன் கையில் இருந்த கிஃப்ட் பேக்கிங்கை வாங்கி ஜப்பான் கையில் கொடுக்க, வாங்கி கொண்ட ஜப்பான், பாத்தீங்களா நீங்களும் சாப்பிடாம போறீங்க என்று சங்கடப்பட்டான். இல்ல ஜப்பான், அவசரமா ஊருக்கு போகணும், உனக்காகத்தான் வந்தேன் என்றார் அவன் கையை பிடித்து கொண்டு. முதல் ஆளாக எழுந்து கொண்ட மூர்த்தி பந்தலுக்கு வெளியே வந்து விட்டான். அப்ப போலாங்களா அன்சாரி? தங்கராஜ் அன்சாரியை பார்த்தார். ஞாபகம் வந்தவனாக ஜப்பான், நீங்க கூல்ட்ரிங்க கூட குடிக்கலீங்களே.
கெஞ்சியவாறு சொன்னான் தங்கராஜிடம். பரவாயில்ல ஜப்பான். அப்போ சாப்பிட்டுட்டு தான் போவணும். ஐயோ ஆள விடு சாமி. முதல் ஆளாக எழுந்து போய் பந்தலுக்கு வெளியே நின்றிருந்த மூர்த்தி அங்கிருந்து சிரித்து கொண்டு கும்பிட்டான். பெயிண்டர் ஜெயராஜும் எழுந்து கொள்ள, எங்க வீட்ல செஞ்சதை சாப்பிட மாட்டீங்கன்னு உங்களுக்குன்னு கடையில இருந்து தனியா வாங்கி வச்சிருக்கங்க என்றான் ஜப்பான். முகத்தில் அரைந்த மாதிரி இருந்தது அவர்களுக்கு. அதிர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், சொன்னா கேளு ஜப்பான், வேண்டாம், நாங்க கிளம்புறோம், அசடு வழிந்தார் தங்கராஜ். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.